எங்க ஹீரோயின் அவ கல்யாணம் பண்ணிக்க போற பையன்கிட்ட வெட்டிங் அன்னைக்கு கேர்ள் போடுற வெட்டிங் ட்ரெஸ் நீ போட்டுட்டு வந்தாதான் உன்னை நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றான். இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுறான். அவனும் வேற வழி இல்லாம போட்டுக்கிறான். ஆக்சுவலா அவளோட போன ஜென்மத்துல அவ வெட்டிங் டே அன்னைக்கு ஒரு பொண்ணு அவளோட வெட்டிங் ட்ரெஸ் சன்லைட் பட்டதும் ஃபயர் ஆகுற மாதிரி வேணும்னே பிளான் பண்ணி மாத்தி வச்சிருந்திருப்பான். இதனால அவளுக்கு பாடி ஃபுல்லா பயங்கரமா தீக்காயம் உண்டாகிருக்கும். அவளோட பேரண்ட்ஸ் அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது அவங்களும் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாங்க. ஹீரோயினுக்கு நிச்சயம் பண்ணியிருந்த ஃபியூச்சர் ஹஸ்பண்டும் அவனோட கேர்ள் ஃபிரெண்டும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அவ சாகுறது கொஞ்சம் முன்னாடி தான் இந்த விஷயம் எல்லாம் அவளுக்கு தெரிய வருது. அவளோட குடும்ப சொத்து எல்லாத்தையும் ஆட்டை போடுறதுக்காக அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதை பண்ணிருப்பாங்க. இவளுக்கு அப்பதான் எல்லாம் தெரிய வந்திருக்கும். அதனால விதி இவளுக்கு இன்னொரு டைம் லைஃப்ல செகண்ட் சான்ஸ கொடுக்குது. இந்த டைம் அவ உஷாரா அவளோட வெட்டிங் ட்ரெஸ் போய் செக் பண்ணி பாக்குறான். அவ எக்ஸ்பெக்ட் பண்ணன மாதிரியே அது சன்லைட் பட்ட உடனே எரியற மாதிரி தான் டிசைன் பண்ணிருக்கும். உடனே அவளோட போன ஜென்மம் ஞாபகத்துக்கு வருது. அதுல அவ கார்ல இருந்து இறங்கணும் சன்லைட் பட்டதும் அவ வெட்டிங் ட்ரெஸ் ஆட்டோமேட்டிக்கா தீ பிடிச்சு எரிஞ்சிருக்கும். அதனால இந்த ஜென்மத்துல அவங்க போட்ட பிளான்ல அவங்களையே மாட்ட வைக்கிறான். அதனால அவளோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் கிட்ட எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி வெட்டிங் அன்னைக்கு நான் போட வேண்டிய வெட்டிங் ட்ரெஸ் நீ போட்டுக்கோ, உன்னோட ஃபேன் ஷர்ட்டை நான் போட்டுக்கிறேன்னு சொல்றான். அவனுக்கு ட்ரெஸ்ஸை எரிக்க அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் போட்டிருந்த பிளான் தெரியாதுங்கிறதால அதுக்கு ஓகே சொல்லியிருப்பான். ஆனா அவனோட பேரண்ட்ஸ் இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்கன்னு கொஞ்சம் தயங்குறான். அப்ப ஹீரோனோட ஃப்ரெண்டு இன்னொரு பொண்ணு இந்த மாதிரி தான் முன்னாடி ஒருத்தர் மேரேஜ் பண்ணி ரொம்ப வைரல் ஆனாரு. அவரோட டெடிகேஷனை பார்த்து இன்டர்நெட்ல எல்லாரும் பாராட்டினாங்கன்னு அவனை உசுப்பேத்தி விடுறான். அவளும் நீங்க எனக்காக இதை மட்டும் பண்ணுங்க, அப்பதான் என்னோட பேரண்ட்ஸும் ஹாப்பியாகி வெட்டிங் அன்னைக்கு ஸ்டேஜ்ல அவங்க கம்பெனியோட புது சிஇஓ நீங்க தான் எல்லாரும் முன்னாடியும் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றான். அப்போ அவ எதிர்பார்த்த மாதிரியே கம்பெனியோட சிஇஓ ஆக போறோம்னு சந்தோஷத்துல அவன் உடனே ஓகே சொல்லிடுறான். அப்போ எனக்கு உங்க கம்பெனியோட சிஇஓ ஆகுறதுல எல்லாம் பெருசா இஷ்டம் இல்ல, உனக்காகத்தான் இந்த வெட்டிங் ட்ரெஸ் போட சம்மதிச்சிருக்கேன்னு சும்மா நடிக்கிறான். ஆனா இது அவனுக்கு போட்ட ஸ்கெட்ச்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. மேரேஜ் அன்னைக்கு ஹீரோயின் முன்னாடியே வந்து யாருக்கும் தெரியாம ஒரு மூலையில வந்து உட்கார்ந்துருக்கான். அப்போ அங்க வந்து அவன் கார்ல இருந்து இறங்குறதுக்கே கூச்சப்படுறான். ஆனா ஹீரோயினோட ஃப்ரெண்டு வற்புறுத்தினதால கடைசியில கார்ல இருந்து இறங்கிடுறான். அப்போ மேரேஜுக்கு வந்தவங்க எல்லாரும் பொண்ணு கூட முன்னாடியே வந்துச்சு, மாப்பிள்ளைய தான் இன்னும் காணும்னு மாப்பிள்ளைய குறை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. டைம் ஆகிட்டே இருந்ததால அவளோட அப்பா இன்னும் 5 நிமிஷத்துல மாப்பிள்ளை வரலன்னா மேரேஜை கேன்சல் பண்ணிடுவேன்னு கோபத்துல சொல்றாரு. அப்போ அவளை கொல்லணும்னு பிளான் போட்டிருந்த மாப்பிள்ளையோட கேர்ள் ஃபிரெண்டு மேரேஜ் கேன்சல் ஆச்சுன்னா சொத்து எதுவும் கிடைக்காதுன்னு கொஞ்சம் பதட்டப்படுறான். அப்போ மதியம் 12 மணி ஆனதும் வெயில் பயங்கரமா அடிக்குது. அதுல அவன் போட்டிருந்த வெட்டிங் ட்ரெஸ் சடனா தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. ஹீரோயின் தான் தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கான்னு அவ சந்தோஷப்படுறான். அப்போ அவளோட பேரண்ட்ஸ் வேகமா தீய அணைக்க ட்ரை பண்றாங்க. அப்போ அவ அந்த சான்ஸை யூஸ் பண்ணி தீக்கு மேல ஒயினை ஊத்தி விடுறான். அதை பார்த்த ஹீரோயினோட அப்பா அதை ஊத்துனா தீ இன்னும் அதிகமா இருக்குன்னு சொல்றாரு. அவ தெரியாம ஊத்திட்டேன்னு நடிக்கிறான். எல்லாரும் சேர்ந்து தீ அணைக்கிற டைம்ல ஹீரோயின் அங்க முன்னாடி வர்றான். அவ ஹீரோயினை பார்த்ததும் இவ எப்படி இங்க வந்தான்னு கன்ஃபியூஸ் ஆகுறான். கடைசியில வெட்டிங் ட்ரெஸ் கலட்டிட்டு அவன் வெளியே வந்ததும் நீ ஏன்டா இந்த ட்ரெஸ் போட்டுட்டு வந்தேன்னு அவன் பயங்கர ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கிறான்.